கணேசின் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் பல முக்கியமான செய்திகளுடன் வந்திருக்கின்றோம். தாயகம் இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். கணேசன் குரல் செய்திகளுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற வெள்ளைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்திய துணை ஜனாதிபதி இன்று இலங்கை விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். வடக்கு கிழக்கு போன்ற மற்றும் மலையகம் போன்ற இலங்கையின் பல மாவட்டங்களுக்கு அவர் விஜயம் செய்ய இருக்கின்றார். 2 நாள் விஜயமாக இலங்கை நோக்கி வந்திருக்கின்றார். தமிழ் பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடப் போகின்றார். குறிப்பாக வடக்கு யாழ்ப்பாண பகுதிக்கு விசேட பயணம் ஒன்றை மேற்கொள்ளப்படுகிறார். இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை வந்திருக்கின்றார். இவ்விஷயத்தின் போது தமிழ் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடுவதோடு வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு விஜயமும் செய்ய போகின்றார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இரு நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் வலுப்படுத்துவதுடன் மலையக தமிழ் மக்களுடனான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்குமான முக்கிய நோக்கமாக இந்த நோக்கம் கருதப்படுகின்றது. பயணத்தின் 2ஆம் நாளாக ஏப்ரல் 20ஆம் தேதி அவர் நுவரெலியாவுக்கு செல்ல உள்ளார். இங்கு இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 3ஆம் கட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 4000 வீடுகளை பார்வையிடுவதுடன் அதற்கு அடுத்ததாக 10,000 வீட்டு திட்டங்களையும் அவர் பார்வையிட உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. குறிப்பாக அந்த வீடுகளில் வசிக்கின்ற மலையக தமிழ் குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய தேவைகள் மற்றும் அனுபவங்கள் குறித்து அவர் கேட்டறிய உள்ளார் என்று சொல்லியும் இந்த பயணத்தினுடைய சிறப்பம்சமாக இது இருக்கும் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. மேலும் நுவரெலியாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சீதா அம்மேன் ஆலயத்தை அவர் சென்று விஜயம் செய்து அந்த ஆலயத்தில் கூட அவர் வழிபாடு செய்வார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலை எண்ணெய் தாங்கி திட்டம் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு திட்டங்களை அவர் அலசி ஆய்வார் என்று சொல்லியும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. முல்லைத்தீவு, தெனியாய மற்றும் புத்தளம் ஆகிய இடங்களில் 3 மருத்துவமனை திட்டங்கள் உள்ளிட்ட இலங்கை இந்திய உதவியுடன் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த திட்டங்களையும் அவர் பார்வையிடுவார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான பல புதிய உடன்பாடுகள் கையெழுத்திடப்படும் என்று சொல்லியும் அத்துடன் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க, பிரதமர் கருணி, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தமிழ் மற்றும் மலையக தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்திய துணை ஜனாதிபதி பேச்சுக்களையும் நடத்துவார் என்று சொல்லி செய்தி வெளியாகி இருக்கின்றது. இன்று நள்ளிரவு முதல் மீண்டும் QR கோட் முறை அமுல்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்பொழுது செய்தி வெளியிட்டிருக்கின்றது. நள்ளிரவு முதல் பெட்ரோல் வாகனங்களுக்கான மீண்டும் QR முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி எரிபொருள் விநியோகம் செய்யப்படும் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றது. இது குறித்து அதன் தலைவர் DJ ராஜகர்ணா தெரிவித்திருப்பதாவது, முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட QR நடைமுறைகள் மீண்டும் இன்றிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லியும் பண்டிகை கால தேவைக்காகத்தான் கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் QR முறை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது என்று சொல்லியும் இது மீண்டும் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லியும் இந்த நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது மோட்டார் வாகனங்களுடைய இறுதி இலக்கத்தினுடைய ஒற்றை மற்றும் இரட்டை எண்கள் அதே போல இந்த திகதிகளின் ஒற்றை மற்றும் இரட்டை எண்களுடன் தொடர்புபடுத்தப்பட்டு அந்த நாட்களில் இந்த QR நடைமுறை பின்பற்றப்படும் என்று சொல்லி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடைய தலைவர் இறுக்கமான அறிவித்தல் ஒன்றை அறிவித்திருக்கின்றார். அதனால் வாகன உரிமையாளர்கள் தங்களது வாகன இலக்கங்களுக்கு ஏற்ப நாட்களை கவனித்து QR முறையை பயன்படுத்தி எரிபொருள் பெறுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது யாழ்ப்பாணம் உட்பட இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவுவதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. எனவே நண்பகல் வேளைகளிலும் வெயில் சுட்டெரிக்கும் வேளைகளிலும் வீட்டுக்கு வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறு மக்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி வடமத்திய வடமேல் மற்றும் மேல் சப்ரஹுவா கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் மொனராகலை மாவட்டத்திலும் சில இடங்களில் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. இந்த வாரம் முழுவதும் கடுமையான வெப்பநிலை நிலவும் என்று சொல்லி இந்த வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. இந்த மாவட்டங்களின் வெப்பச்சுற்றன், அதாவது மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பமானது கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லி அந்த திணைக்களம் வெளியிட்டிருக்கின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று
பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிய வருகின்றது. குருந்தூர் மலைக்கு அண்மையாக காணப்பட்ட குருந்துக்குளம் கால்வாய் விவசாயிகளின் பாவனைக்கு பல வருடங்களின் பின்னர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொல்பொருள் திணைக்களம் ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த தொல்பொருள் திணைக்களம் பல்வேறு தொல்லைகளை தமிழ் மக்களுக்கு கொடுத்து வருவது அனைத்து மக்களும் அறிந்தபடியும், எனவே தமிழ் மக்களுடைய வரலாற்று பூர்வீகமான நிலங்களை பறிமுதல் செய்து அங்கு தொல்பொருட்கள் இருப்பதாக குறிப்பிட்டு அந்த இடங்களில் பெயர் பலகைகளை நட்டு அடாவடியாக தமிழ் மக்களுடைய பல்வேறு நிலங்கள் சூறையாடப்பட்டு வருகின்றது, தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கரைதுறை பற்றி பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட குருந்தூர் மலைக்கு அண்மைய பகுதிகளில் காணப்பட்ட குருந்துக்குளம் பிரதானமான கால்வாய் பல வருடங்களுக்கு பின்னர் விவசாயிகளின் பாவனைக்கு தொல்பொருள் திணைக்களம் விடுவித்து இருக்கின்றது. எனவே இது நன்மைக்கோ தீமைக்கோ ஒன்று தெரியாமல் இருக்கின்றது. கடந்த காலங்களில் குருந்தூர் மலைக்கு அண்மை பகுதிகளில் விவசாய நடவடிக்கைகளுக்கு பல்வேறு விதங்களில் தடை விதித்திருந்த இந்த தொல்பொருள் திணைக்களம் இந்த நிலையில் நேற்று முன்தினம் தீர்வு எட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய முல்லைத்தீவு மாவட்ட செயற்பாட்டாளர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய அந்த இடத்திற்கு தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் துஷித மெண்டேஸ் அவர்களால் குறித்த தீர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறித்த குருந்தூர் குளத்தின் பிரதான கால்வாய் பகுதியிலிருந்து சுமார் 250 ஏக்கர் விவசாய காணிகளுக்கு நீர் பாய்ச்ச முடியும் என்பதுடன் சுமார் 450 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று சொல்லியும் இந்த செய்தி தெரிவிக்கின்றது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் முல்லைத்தீவு வைத்தியசாலை கணக்காளர் மற்றும் இன்னொருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை கணக்காளர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விநியோகஸ்தர் ஒருவரிடம் கையூட்டு பெறுவதற்கு முயற்சி செய்ததாக கொழும்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அவர்கள் வந்து கையும் மெய்யுமாக கைது செய்திருக்கின்றார்கள். இதனையடுத்து இலங்கை ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கொழும்பிலிருந்து நேரடியாக வருகை தந்து கையும் மெய்யுமாக கணக்காளரை கைது செய்திருக்கின்றார்கள். வைத்தியசாலை கணக்காளர் கைது செய்யப்பட்டதை உறுதிப்படுத்திய முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கைதுக்கு காரணம் இதுவரை தமக்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்பெறவில்லை என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். மேலும் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை முகாமைத்துவ உதவியாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இருவரும் கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. பாருங்க, இந்த லஞ்ச ஊழல் என்பது எங்கிருந்து எங்கு வரை சென்றிருக்கின்றது என்று சொல்லி தற்பொழுது சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கின்றோம். இலஞ்ச ஊழலை மறைக்க அன்று அரசாங்கம் நாடகம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. இலங்கையினுடைய நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற பாரிய ஊழல் மோசடி அனைத்தையும் மூடி மறைக்க அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கடும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார். நாட்டின் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி தரமற்ற முறையில் டெண்டர் ஊடாக கொள்வனவு செய்வதில் மில்லியன் கணக்கான ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அறிக்கை ஒன்றின் மூலம் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஆரம்பத்தில் இந்த மோசடிகளை நிராகரித்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்பொழுது அதனை மூடிமறைக்க தீவிரமாக முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த ஊழல் வெறும் குற்றச்சாட்டுக்கள் மட்டுமல்ல, அது பல்வேறு தரவுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மூலம் நாட்டிற்கு ஏற்பட்ட நிதி நட்டம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றதாக கூறுகின்றார். பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழு மற்றும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிக்கை மூலம் இந்த ஊழல் அம்பலத்துக்கு வந்ததாகவும் அவர் தெரிவிக்கின்றார். நிலக்கரி நிறுவன தலைவரே ஒப்புக்கொண்ட அண்மைய ஒலிப்பதிவு விவகாரம் இந்த மோசடியை மேலும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரபல தொழிலதிபர்களுக்கும் ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா உள்ளிட்ட அரசாங்க தரப்பினருக்கும் இடையிலான இரகசிய கொடுக்கல் வாங்கல்களுக்கு ஒரு பகுதியே இந்த நிலக்கரி ஊழல் மோசடி என்று சொல்லி சஜித் பிரேமதாசா பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அமைச்சரும் செயலாளரும் பதவி விலகுவது என்பது மக்களின் வரிப்பணத்தில் ஏற்பட்ட மில்லியன் கணக்கான நட்டத்தை மறைக்க அரசாங்கம் ஒரு நாடகம் ஆடுவதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஊழலுக்கு பொறுப்பான அமைச்சரும் அமைச்சரவை தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதியும் முழு அமைச்சரவையும் கூட்டாக பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லி அவர் மேலும் ஒரு இடியை இறுக்கியிருக்கின்றார்.
திருமணமாகி 10 வருடங்கள் கழிந்த பின்னர் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்றெடுத்த தாய். இந்த ஆச்சரியமான சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணம் போதான வைத்தியசாலையில் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை தாய் ஒருவர் பெற்றெடுத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்ட மருத்துவமனையில் இடம்பெற்றிருக்கின்றது. செம்பியன்பற்று பகுதியைச் சேர்ந்த இந்த தாய் திருமணமாகி சுமார் 10 வருடங்கள் கழிந்த நிலையிலும் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கின்றார். இந்த நிலையிலே நேற்று முன்தினம் 2 ஆண் குழந்தைகளும் 2 பொன் குழந்தைகளும் ஒரே பிரசவத்தில் பெற்றெடுத்திருக்கின்றார். வைத்தியசாலை தகவல்களின்படி தாயும் குழந்தைகளும் தற்போது வைத்தியசாலை கண்காணிப்பில் நலமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. புத்தூரில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் இனம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. புத்தூர் மெதடிஸ்த மிஷன் பாடசாலையின் பின்பக்கத்தில் உள்ள குளம் அருகே குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். சடலமாக மீட்கப்பட்டவர் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் என்று சொல்லியும் இது சம்பந்தமாக அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை விசாரித்து வருகின்றார்கள். தற்பொழுது மீண்டும் இந்த கோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கின்றது. இந்த கோர்மூஸ் நீரிணை சம்பந்தமாக தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமைதி உடன்படிக்கை ஒன்று எட்டப்படுகின்ற நிலையில் பாகிஸ்தானை தலைமையாக கொண்டு அமெரிக்கா மற்றும் ஈரான் நாட்டு தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு வார கால பேச்சுவார்த்தைகளுக்காக இரு தரப்பினரும் இணங்கியிருக்கின்றார்கள். இன்னும் 3 நாட்கள் தான் இந்த பேச்சுவார்த்தை முடிகின்ற தருவாயில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை இன்னும் 3 நாட்கள் தான் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் கோர்மூஸ் நீரிணை முழுமையாக திறந்து விடப்படும் என்று சொல்லி ஈரான் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அத்துமீறல்கள் மற்றும் ஜப்பான் கப்பல் ஒன்றினுடைய கோர்மூஸ் நீரிணையை நோக்கி வந்த சம்பவம் தொடர்பாக அந்த கப்பலுக்கு அலைவரிசை தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த கப்பலை விரைந்து திரும்பி போகுமாறு ஈரான் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ஈரான் படையினர் அறிவித்திருக்கின்றார்கள். இதன் பின்னர் தமக்கு 15 நிமிடங்கள் வழங்கப்பட சொல்லி கேட்டு அந்த கப்பலில் இருந்தவர்கள் திரும்பிச் சென்றிருக்கின்றார்கள். கோர்மூஸ் நீரிணையினுடைய அந்த அந்த வெடிகளை, அதாவது நிலக்கண்ணி வெடிகளை, கடற்கண்ணி வெடிகளை அகற்றுவதற்காக இந்த கப்பல் அத்துமீறி கோர்மூஸ் நீரிணைக்குள் புகுந்ததாகவும் அப்பொழுது ஈரானுடைய படையினர் அவர்களை எச்சரிக்கை செய்து திருப்பி அனுப்பியதாகவும் கூறப்படுகின்றது. இதன் பின்னர் கோர்மூஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த ஒப்பந்தத்தை மீறுகின்றவர்கள் அமெரிக்காவாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இதன் காரணமாக முழுமையான அமைதி ஏற்படும் வரை கோர்மூஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்படுத்தும் என்று சொல்லி கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. போர் முழுமையாக முடிந்து பிராந்தியத்தில் நீடித்த அமைதி ஏற்படும் வரை கோர்மூஸ் நீரிணை முழுமையாக ஈரானுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் ஒரு கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். எனவே கட்டுப்பாட்டை அமுல்படுத்துவதில் தெஹ்ரான் உறுதியாக இருப்பதாகவும் ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு சபை தெரிவித்திருக்கின்றது. அந்த வழியாக செல்லும் கப்பல்களிடமிருந்து முழுமையான தகவல்களை சேகரிப்பது, போக்குவரத்து சான்றிதழ்களை வழங்குவது, பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சேவைகளுக்காக சேவை கட்டணங்களை செலுத்த கோருவது ஆகியவற்றின் மூலம் இந்த செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு சபை அந்த நாட்டினுடைய தொலைக்காட்சி சேவைக்கு வழங்கிய செவ்வியில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதேவேளை கோர்மூஸ் நீரிணையை கடக்க முற்பட்ட இந்திய கப்பல்கள் மீது ஈரானிய கடற்படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் கப்பல் சற்று சேதமடைந்திருந்த போதும் அந்த கப்பல் பயணிகளுக்கோ அல்லது சிப்பந்திகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று சொல்லி கூறப்படுகின்றது. இது சம்பந்தமாக இந்தியா தன்னுடைய நாட்டிலிருந்த ஈரானிய தூதரை உடனடியாக அழைத்து விளக்கம் கோரியிருக்கின்றது. கோர்மூஸ் நீரிணை அருகில் 2 இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. நேற்று சனிக்கிழமை கோர்மூஸ் நீரிணையை கடக்க முயன்ற 2 இந்திய கப்பல்களை இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாக்கியதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. கடல்சார் பாதுகாப்பு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. கோர்மூஸ் நீரிணையில் இந்திய கொடியை ஏந்தி சென்ற 2 இந்திய கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட விவகாரத்தில் இந்தியாவுக்கான ஈரான் தூதரை இந்திய வெளியுறவு அமைச்சகம் நேரில் அழைத்து விளக்கம் கேட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. கோர்மூஸ் நீரிணையில் சென்ற
ஹோர்மூஸ் நீரிணையில் சென்ற சன்மார், கொரால்ட் உள்ளிட்ட 2 இந்திய கொடி ஏந்திய கப்பல்கள் மீது ஈரானிய கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த தாக்குதலில் கப்பல் பணியாளர்களுக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்று சொல்லியும் கப்பல் பாதுகாப்பாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து இந்தியா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியா வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஈரான் தூதர் முகம்மது பதாபியை நேரில் அழைத்து இந்தியாவின் கவலையை தெரிவித்திருக்கின்றது. இந்த பகுதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை, இந்திய கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் சரக்கு கப்பல்களின் போக்குவரத்திற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்திய அரசாங்கம் ஈரானை கோரியிருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோன்ற செய்திகளை இன்னொரு செய்தியில் வந்து உங்களிடம் கலந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.